ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூல விக்ரம் நடிப்பில் வெளிவந்திருக்க தங்கலான் இந்த மூவியோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் படம். இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி கதைக்களம் நடக்குது. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, விக்ரம் பார்த்தீங்கன்னா ஒரு பழங்குடியின மக்கள் மாரி இருக்காங்க. அவங்க நிலத்துல அவங்க வேலை செஞ்சாலும், அங்க இருக்க மிராசுதார் பார்த்தீங்கன்னா, அவங்கள அடிமைப்படுத்தி சொந்த நிலத்துல அவங்களே நெல்ல விளைய வச்சு ஒரு படி நெல்ல கூட பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு குடுக்காம அவங்கள பார்த்தீங்கன்னா, ஒரு அடிமை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த நிலைமைய நம்ம மாத்தணும். நம்ம ஜனங்கள எப்படியாச்சும் மேல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு விக்ரம் நெனச்சுக்கிட்டு இருக்கப்ப, அந்த இடத்துக்கு வர ஒரு வெள்ளைக்கார துரை என்ன பண்றான்னா, எனக்கு நீங்க தங்கத்த எடுத்து குடுத்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கைய நான் மாத்துறேன்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாத்தையும் அவன் கூட்டிட்டு போக, இதுக்கப்புறம் இந்த கதையில நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன? விக்ரம் அந்த தங்கத்த இருக்கிற இடத்த தேடி வெள்ளைக்காரனுக்கு அத எடுத்து குடுத்தாரா? இல்ல அந்த தங்கத்த தேடி போறனால இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு? கிளைமாக்ஸ்ல என்ன ஆச்சு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னா, பேசிக்கா ரஞ்சித்தோட படம். ரஞ்சித் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே, இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுகளா இருக்கட்டும், இல்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் எந்த அளவுக்கு கொடுமைகள்லாம் அனுபவிக்கிறாங்கன்றத பார்த்தீங்கன்னா, அவர் போற போக்குல பார்த்தீங்கன்னா, அவரோட படங்கள்ல சொல்லியிருப்பாரு. சார்பட்டா பரம்பரையே என்னதான் பாக்ஸிங்க பேஸ் பண்ணாலும், அந்த படத்திலுமே பார்த்தீங்கன்னா, சில ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் எந்த அளவுக்கு ஒரு மனுஷன டம்ப் பண்ணுதுன்றத விஷயத்த சொல்லியிருப்பாரு. இந்த படத்தோட மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, கோல்ட் ரஷ்ஷா இருந்தாலும், போற போக்குல பார்த்தீங்கன்னா, இந்த படத்திலயும் அத சொல்லியிருக்காரு. என்ன கேட்டீங்கன்னா, அது இன்னும் கொஞ்சம் ஓவர் டோஸா போயிடுச்சோ! அப்டின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கம்பேரிட்டிவ்லி செகண்ட் ஹாஃப்ப கம்பேர் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த கோல்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு மிஸ்ட்ரி விஷயமா இருக்கட்டும், அந்த கோல்ட தேடி போறவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரதா இருக்கட்டும், அந்த கோல்டு தேடி போகும்போது, அந்த பிரச்சனைகள சந்திக்கக்கூடிய அந்த அட்வென்ச்சர்ன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே நீட்டா ஃபுல்லா பண்ணியிருந்தாலும், செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனா லாஸ்ட் 30 நிமிஷம் பார்த்தீங்கன்னா, போட்டு சொதப்புன்னு சொதப்பி வச்சுட்டாங்க. கிளைமாக்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க கோல்டு எடுக்கும்போது, அங்க படக்கூடிய கஷ்டமா இருக்கட்டும், அந்த வயல்ல வேலை செய்யும்போது, அங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்ற அந்த ஒரு விஷயத்த காட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டுக்கு பின்னாடி இருக்க அந்த ஒரு மிஸ்ட்ரி எலமென்ட்டா இருக்கட்டும், மாளவிகா மோகனுக்கு பின்னாடி இருக்க அந்த விஷயம்னு சொல்ட்டு, அத காட்டும்போது கிளைமாக்ஸ்ல அது கொஞ்சம் ஓவர் டோஸா போயி, கொஞ்சம் கிளம்ஸி ஆயிடுச்சோன்ற ஃபீல் தான் வந்துச்சு. அத மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்லயே போயிருக்கும். கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ப கம்பேர் பண்ணும்போது, செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் மேக்கிங் பெட்டராவே இருந்திருக்கலாம். இத தவிர படத்தோட சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், சிஜிஐ ஒர்க் பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல பிசிறடிக்குது. பெருசா நான் குறை சொல்ல விரும்பல. ஆனா சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, சிஜிஐ, விஎஃப்எக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணியிருக்கலாம். ஜிவி பிரகாஷோட மியூசிக்கா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு எல்லாமே டாப் நாச்சா இருந்துச்சு. இத தவிர விக்ரமா இருக்கட்டும், மாளவிகா மோகன் பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ்டிக்கல் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த கேரக்டரா இருக்கட்டும், இல்ல பார்வதியா இருக்கட்டும், பசுபதி பார்த்தீங்கன்னா ஒரு வைணவ இதுல வருவாரு. அந்த வைணவ இடத்திலேயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். பட் பர்ட்டிகுலர்லி இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, பசுபதிய பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. அவரா இருக்கட்டும், எல்லாருமே குடுத்தத நீட்டா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, பெருசா ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இல்லனாலும், வைணவர்களுக்கு உண்டான அந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல பார்த்தீங்கன்னா, திப்பு சுல்தான் கதைன்னு சொல்ட்டு நெறைய எலிமெண்ட் உள்ள வந்தாலும், அத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அவங்க பிரசன்ட் பண்ணியிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா நெறைய ஸ்கோப் இருந்தாலும், இந்த டீம் கொஞ்சம் கோட்ட விட்டுருச்சோன்னு பர்சனலா எனக்கு ஃபீல் ஆனுச்சு. மொத்தத்துல இந்த தங்கலான் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது பேசிக்கா பாரஞ்சித்தோட படம். அவர் படங்கள்னாலே பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் அந்த ஒரு சீக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கும். இந்த படத்துல கோர் கான்செப்ட் கோல்ட எடுக்கிறதா இருந்தாலும், அத போற போக்குல பார்த்தீங்கன்னா, ஜாதி ஏற்றத்தாழ்வுகள சொல்லியிருந்தா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அது கொஞ்சம் ஓவர் டோஸா போயிடுச்சோன்ற பர்சனலா எனக்கு ஃபீல் வந்துச்சு. இத தவிர சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப், சுமாரான செகண்ட் ஹாஃப்ன்னு சொல்லிட்டு கதைக்களம் நகர்ந்தாலும், செகண்ட் ஹாஃப்ப பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா மேக்கிங் பண்ணியிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல 30 நிமிஷம்லாம் பார்த்தீங்கன்னா, மிஸ்ட்ரி அது இதுன்னு வருது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குழப்பி வச்சுட்டாங்க. ஜெனரல் ஆடியன்ஸா அது எந்த அளவுக்கு கன்வே பண்ணிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. விஎஃப்எக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராவே இருந்திருக்கலாம். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அது பிசிறடிக்குது. அத தவிர சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், குடுத்த ரோல பார்த்தீங்கன்னா, எல்லாமே நீட்டா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ப பார்த்து இந்த படம் வேற லெவலுக்கு போகும்னு நெனச்சு உட்கார்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப் ரொம்பவே டிசப்பாயின்ட்மென்ட்டா இருக்கும். நீங்க ஜெனரல் ஆடியன்ஸாவோ, கமர்ஷியல் ஆடியன்ஸாவோ இருந்தீங்கன்னா, இந்த படம் ஓரளவு உங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். பட் சினிமா லவ்வரா இருந்தீங்கன்னா, இந்த படம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹோல்ட் பண்ண போகுதுன்னு தெரியல. வாய்ப்பு கிடைச்சா ஒன் டைம் பாருங்க. படத்துல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அடல்ட் கன்டென்ட்டும் இல்ல. ஆனா ரத்தம் தெறிக்கக்கூடிய நெறைய காட்சிகள் இருக்கு. இத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு, குழந்தைகள கூட்டிட்டு போணுமான்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கங்க. மத்தபடி நீங்க குடுக்கக்கூடிய அந்த 2 1/2 மணி நேரத்துக்கு கண்டிப்பா வொர்த்தபிளா இருக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்குள்ள குடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோல வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் என்ன? கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டூ மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.